தேவதானம் புனித அன்னாள் நடுநிலைப் பள்ளியில் 2025-26 ஆண்டிற்கான விளையாட்டு விழா நடக்க இருக்கின்றது. இவ்விழாவின் முதல் நிகழ்வாக நன்மைகள் தினம் பெற, நடப்பவை நலம் பெற, நம்பிக்கை பலம் பெற எம் பள்ளியின் அழியாத முத்திரையாகிய எம் தாளாளர் அவர்களால் உருவாக்கப்பட்டு நடைமுறையில் உள்ள பள்ளியின் கீதத்தை பள்ளி மாணவ மாணவிகள் அனைவரும் இணைந்து இசைப்போம். School attention, standards, attention. Let's start the day with prayer. Almighty God, our loving Father, we thank you, we praise you, thank you for the gift of life, thank you for today, help us to study well, give us wisdom, knowledge, and good health, of maintained body, bless our school, bless our parents, bless all our family members, bless all of us. We ask you to give us strength, courage and confidence to lead a good life for your glory. Amen. Prayer songs. புனித அன்னம்மாளே, எம் பள்ளியின் பாதுகாவலே. புனித அன்னம்மாளே, எம் பள்ளியின் பாதுகாவலே. மரியாவை வளர்த்தவரே, எங்களை வளர்த்திடுவாய். மரியாவை வளர்த்தவரே, எங்களை வளர்த்திடுவாய். We praise you, we thank you. We praise you, we praise you, we thank you, we thank you. Pray for your children and bless our school. Pray for your children, bless our school and bless our school. நீராறும் கடலொடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராறும் வதனமென திகழ்வரத கண்டனிதில் எக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு இறை முதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே உன் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. பழத்தின் சுவையாய், தேனின் இனிமையாய், என்றும் இளமையாய், அறிவின் இலக்கணமாய் அழியா புகழ்பெற்ற தமிழ் மொழியால் அனைவரையும் வரவேற்க வருகிறார் எம் பள்ளி ஆசிரியை திருமதி லீமாரோஸ் அவர்கள். அனைவருக்கும் என் முத்தான முதல் வணக்கத்தை கூறிக்கொள்கிறேன். உடலும் மனமும் இயல்பாக இணையும் ஓரிடம் விளையாட்டு. என்னுடைய இளமை பருவ விளையாட்டை நினைவு கூர்ந்தால் முன்னால் வருவது எங்களுடைய பிஇடி ஆசிரியர் ஜூலியட் அவர்கள்தான். 1915 துவங்கிய புனித அன்னாள் நடுநிலைப் பள்ளிக்கு 1981 தான் உடற்கல்வி ஆசிரியர் பணியிடம் கிடைத்தது.
அந்த பணியிடத்தில் முதலாக நம் பள்ளிக்கு உடற்கல்வி ஆசிரியராக பணியில் சேர்ந்தவர் திருமதி ஜூலி டீச்சர் அவர்கள். நான் அப்போது 8ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்தேன். அவர்கள் வந்த வருடமே எங்களுக்கு விளையாட்டில் பயிற்சி அளித்து கோட்டூருக்கு எங்களை அழைத்து சென்றார்கள். அதில் கொக்கோவில் முதலிடம் பெற்று வெற்றி பெற்றோம். என்னுடைய சர்டிபிகேட் ஃபைலை எடுத்து பார்த்தால் ஜூலி டீச்சர் ஞாபகம்தான் முதலில் எனக்கு வரும். மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. அடுத்ததாக நான் படித்து முடித்து டீச்சராக இந்த பள்ளிக்கு வேலைக்கு வரும்போது 15 ஆசிரியர்கள் பணிபுரிந்து கொண்டிருந்தார்கள். அத்தனை பேரிலும் என்னை பார்த்தவுடன் கட்டி அணைத்து பள்ளிக்கு வரவேற்பு அளித்தது என்னால் மறக்க முடியாத நிகழ்வு. இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், பிறர் வாழ்க்கையில் உயர்வதை கண்டு ஆனந்தம் அடைபவர்கள் டீச்சர் ஜூலி அவர்கள். ஜூலி டீச்சர் என்றால் சிறியவர் முதல் பெரியவர் வரை தெரியாதவர்கள் இந்த பகுதியில் யாருமே இருக்க மாட்டார்கள். ஏனென்றால் இவர் வேலைக்கு வந்த காலங்களில் சாலை வசதி குறைவு, போக்குவரத்து வசதி இல்லை. தினமும் வேளாங்கண்ணியில் இருந்து பஸ் ஏறி இடையூர் சங்கத்தில் இருந்து சைக்கிளில் தான் வருவார்கள். சில நாட்கள் பிறகு பைக், அதன் பின் கார். அவரை பார்த்துதான் நாங்கள்லாம் சைக்கிள் ஓட்ட கற்றுக்கொண்டோம். அந்த அளவிற்கு தைரியமானவர்கள் எங்களுடைய பிஇடி ஆசிரியர். இந்த பகுதி மக்களிடம் ஒவ்வொரு குடும்பத்தோடும் இணைந்து குடும்ப உறுப்பினராகவே செயல்பட்டார்கள். எத்தனையோ குடும்பங்களுக்கு வேலை நகரிலும் சென்னையிலும் வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தவர் இவர். எந்த ஃபங்க்ஷன் அவர்கள் வீட்டில் நடந்தாலும் எங்கள் அனைவரையும் அழைப்பார். எங்கள் வீடுகளில் ஃபங்க்ஷன் என்றாலும் நாங்கள் அழைத்தால் எந்த ஒரு வேலை இருந்தாலும் அதை தவற விடாமல் வந்து கலந்து கொள்வார். அந்த அளவுக்கு ஒரு சிறந்த உறவுக்காரர் எங்களுடைய ஜூலி ஆசிரியர். பள்ளியில் எந்த விழா நடந்தாலும் அனைத்து புரோகிராமையும் ஜூலி டீச்சர் மட்டும்தான் தயார் செய்வார். எங்களுக்கு பாடம் நடத்தும் வேலை மட்டும்தான் தருவார்கள். ஃபங்க்ஷன் அன்று ட்ரெஸ் பண்ணி விடுவோம், அது மட்டும்தான் எங்களுக்கு வேலை. அந்த அளவுக்கு அவர் சகலகலா வள்ளி, புன்னகையின் அரசி. எப்போது பார்த்தாலும் சிரித்த முகத்துடன் இருப்பார். அவர் முகத்தில் சோகம் என்பதை பார்க்கவே முடியாது. ஒரே ஒரு முறை மட்டும்தான் அவர் முகத்தில் சோகத்தை பார்த்தேன். அவர் கணவர் அவரை விட்டு பிரிந்தபோது. இவர் புன்னகையின் அரசி. இவர் ஜான்சி ராணி லெக்குமிபாய். ஆசிரியர்களாகிய எங்களை யாராவது சிறிது குறைவாக பேசினாலும் வேலு நாச்சியார் போல வெகுண்டெழுவார். இவர் ஒரு வீர மங்கை. எங்களிடம் ஒரு உடன் பிறந்த சகோதரி போலதான் நடந்து கொள்வார். இவர் தானாக பணியில் இருந்து ஓய்வு பெறவில்லை. 14 ஆண்டுகள் இப்பள்ளியில் பணிபுரிந்தவுடன் ஓய்வு வயதை அடையும் முன்னமே இந்த பள்ளியில் இருந்து தானாக ஓய்வு பெற்றவர். எதற்காக என்றால் அரசியலில் சேர்ந்து மக்களுக்காக சேவை செய்வதற்காக. அந்த வகையில் பார்க்கும்போது நாகை நகராட்சியின் சேர்மனாக போட்டியிட்டு அதில் வெற்றி பெற்று அந்த பகுதி மக்கள் அனைவருக்கும் மிக சிறப்பாக பணிபுரிந்தவர். அவர் பணிக்கு ஓய்வு என்பதே இதுவரை கிடையாது. இப்பொழுது வேலை நகரில் மரியாயின் சேனையின் பொறுப்பாளராக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இப்படியாக அவருடைய பெருமைகளை நாம் சொல்லிக்கொண்டே போனால் இன்றளவும் முடியவே முடியாது. அதனால் நேரத்தின் காலத்தை கருதி அவருடைய சிறப்புகளை குறைத்து கொண்டு இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வரவேற்பதில் நான் பெருமிதம் அடைகின்றேன். ஒரு மாதத்திற்கு முன்பே டீச்சரிடம் எனக்கு ஒரு ஃபோன் வந்தது. லீமா, உங்கள் வீட்டில், உங்கள் ஊரில், உங்கள் ஸ்கூலில் விளையாட்டு விழாவில் நான் கண்டிப்பாக வர்றேன் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. மனசில் அவ்வளோ மகிழ்ச்சி. அன்றிலிருந்து இன்று வரை டீச்சரை எப்போ பார்ப்போன்னு, என்னுடைய ஆசிரியரை எப்பொழுது பார்ப்போம் என்று ஆவலோடு இருந்தேன். அதே சமயத்தில் உள்ளுக்குள் ஒரு பயம். எல்லா வேலைகளையும் சரியாக செய்யவில்லை என்றால் கண்டிப்பாக கடிந்து கொள்வார், கண்டிப்பு கூறியவர். அந்த வகையிலே உள்ளுக்குள்ளே ஒரு பயமும் என்னுடைய மனதில் இருந்து கொண்டே இருக்கிறது. இன்று முழுவதும் நாங்கள் நன்றாக செய்ய வேண்டும் அன்னம்மாள் ஆசிரோடு. இவ்வளவு சிறப்புமிக்க எங்களுடைய ஆசிரியர் இந்த விளையாட்டு விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிறார்கள் என்றால் அது பெருமைக்குரியதாக உள்ளது. நம் பள்ளி தாளாளர் சார்பிலும் தலைமை ஆசிரியர் சார்பிலும் ஆசிரியர் பெருமக்கள், மாணவ செல்வங்கள், இந்த ஊர் மக்கள்
அனைவருடைய சார்பிலும் எங்களுடைய சிறப்பு விருந்தினராக ஜூலி ஆசிரியர்களை வருக வருக என அன்போடு அழைக்கின்றேன். அவர்களோடு இணைந்து வந்து இவ்விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அன்பு சகோதரி அவர்களையும் அன்போடு வருக வருக என வரவேற்கின்றேன். ஆறுகள் தனக்காக ஓடுவதில்லை, மரங்கள் தனக்காக காய்ப்பதில்லை, சுட்டெரிக்கும் சூரியனும் சுகம் தரும் நிழலும் சுயநலம் பார்ப்பதில்லை. ஆம், சுயநலம் பாராது பொதுநலத்துடன் சேவை செய்து வரும் எம் பள்ளி தாளாளர் அவர்களை உங்கள் அனைவருடைய சார்பிலும் வருக வருக என அன்போடு அழைக்கின்றேன். நம் பள்ளிக்கும் சரி கோவிலுக்கும் சரி எந்த ஒரு வேலை என்றாலும் ஓடோடி வந்து அனைத்து வேலைகளையும் சிறப்பாக செய்து நம் பள்ளி சிறந்த முறையில் நடைபெறுவதற்கு உதவி செய்பவர் நம்முடைய கோவில் பஞ்சாயத்து தலைவர் அவர்கள். அவர்களையும் அன்போடு வருக வருக என வரவேற்கின்றேன். துல்லிய இளமையே, துள்ளாத உங்களின் வளமையே, எம் பள்ளி தலைமை ஆசிரியை சகோதரி ஜான்சி இசபெல்லா ராணி அவர்களையும் அன்போடு வருக வருக என வரவேற்போம். மனதிற்கு மகிழ்வாய் ஒரு சில, அறிவுக்கு விருந்தாய் ஒரு சில, உடலுக்கு உறுதியாய் ஒரு சில, மனதின் உறுதிக்கும் ஒரு சில, மாணவர்களின் முன்னேற்றத்திற்கும் உழைப்பவர்கள் நீங்கள் ஒரு சிலர்களே. எம் ஆசிரியர்களே, உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன். வெற்றி தோல்வியின் சமநிலையை புரிந்து வைத்து ஒற்றுமையின் பலம் உயர்த்தி கவனம் சிதறாமல் விளையாடுபவர்கள் எம் மாணவ செல்வங்கள். உங்கள் அத்துணை பேரையும் இருகரம் கூப்பி வருக வருக என வரவேற்கின்றேன். எல்லோரா ஓவியங்கள் எழுந்து வந்து இங்கே இன்பம் தரப்போகிறது. சொக்க தங்கங்கள் நம்மை சொக்க வைக்கப் போகிறது. இந்த தங்கங்களுக்கு சொந்தமான பெற்றோர்களே, பெரியோர்களே, நீங்கள் வீடுகளில் இருந்தாலும் உங்கள் அத்துணை பேரையும் இவ்விழாவிற்கு வருக வருக என அன்போடு அழைத்து என்னுடைய வரவேற்பை முடிக்கின்றேன். நன்றி. அடுத்த நிகழ்வாக கொடியேற்று நிகழ்வுகள். நம் பள்ளியின் புனித அன்னம்மாள் தாங்கிய உருவம் தாங்கிய பள்ளியின் கொடியை நம் தாளாளர் நமது தேசிய கொடியை நம் பள்ளியின் தாளாளர் அவர்கள் ஏற்றி வைப்பார்கள். ஒலிம்பிக் கொடியை இப்பள்ளியின் முன்னாள் விளையாட்டு ஆசிரியை சகலகலா வள்ளி புன்னகையின் அரசி என்று இளமை துடிப்புடன் விளங்கும் எம் ஆசிரியை திருமதி ஜூலியட் அற்புதராஜ் அவர்களை ஒலிம்பிக் கொடியை ஏற்றி விழா சிறப்பிக்கும்படி அன்போடு அழைக்கின்றோம். புனித அன்னம்மாள் உருவம் தாங்கிய பள்ளியின் கொடியை நம் பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்கள் ஏற்றி சிறப்பிப்பார்கள்.
ஒரு சபதம் இருக்க வேண்டும். மாணவர்கள் அனைவரும் அணிவகுப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள தயாராக நின்று கொண்டிருக்கின்றார்கள். School attention. Standards. Attention. All us captains, laid up. Quick march. நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும் கொண்டு வீர நடை பயின்று வரும் நம் மாணவ படை இது. எம் பள்ளியில் மாணவ செல்வங்களை 4 குழுக்களாக பிரித்து ஒவ்வொரு நிகழ்விலும் போட்டி போட்டு அனைத்திலும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். முதலில் அச்சீவ் அணியினர் சிவப்பு நிற கொடியினை ஏந்தி வந்து கொண்டிருக்கிறார்கள். நெருப்பாய் சுடர்விடும் சிவப்பு நிற கொடியை ஏந்தி வந்தவர் 7ஆம் வகுப்பு மாணவி கனிஷ்கா. வெற்றி நமதே, வீரநடை நமதே என்று அஞ்சா நெஞ்சத்துடன் அணிவகுத்து வருகிறார். இவர்களின் அணிவகுப்பு வீரத்தின் வெளிப்பாடு. அடுத்ததாக வின்னர்ஸ் அணியினர் நீல நிற கொடியை அணிந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். விசாலமான மனத்துடன் ஆழ்கடலின் அமைதியுடன் உறுதியுடன் அணிவகுத்து வருகிறது நீல அணி. ஒற்றுமையே பலம் என்பதை நிரூபிக்கும் வகையில் இவர்களுடைய நடை அமைகிறது. அடுத்ததாக மஞ்சள் கொடியினை அணிந்து வருபவர் அச்சுவஸ் அணியினர். கம்பீரமான நடை கொண்டு நடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். 4ஆவதாக பச்சை நிற கொடியினை ஏந்தி கொண்டு சாம்பியன் அணி உறுப்பினர்கள் நடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். இயற்கை, வளர்ச்சி மற்றும் நம்பிக்கையின் அடையாளமான பச்சை நிறத்துடன் ஒழுக்கமும் ஒருமைப்பாடும் நிறைந்த சீரான அடிகளுடன் வருகிறது பச்சை அணியினர். வெற்றி என்பது வீழ்வதல்ல, விழுந்த இடத்திலிருந்து நிமிர்ந்து ஓடுவது. அந்த எழுச்சியோடு வீர நடை போட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். வாழ்க்கையில் வெற்றி பெற சாதிக்க வேண்டும் என்ற சபதம் இருக்க வேண்டும். வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற வைராக்கியமும் வேண்டும். வென்று காட்ட வேண்டும் என்ற வீராப்பும் இருக்க வேண்டும். அடைவதற்கு என்று ஒரு லட்சியம் இருக்க வேண்டும். அந்த லட்சியத்தில் ஒரு தீவிர வேண்டும் என்ற எண்ணத்தோடு எம் பள்ளி மாணவர்களின் அணிவகுப்பு நடந்து கொண்டிருக்கிறது.
அச்சீவர், வின்னர்ஸ், டாப்பர்ஸ், சாம்பியன் இந்த 4 அணியினரும் தங்களுடைய கொடிகளை ஒருங்கிணைத்து உறுதிமொழி எடுக்க காத்திருக்கின்றார்கள். We swear that we will take part in our school 111 annual sports meet in a royal competition respecting the regulations which govern them and receivers of participating in the true spirit of sportsmanship for the honor of our school and the glory of sports. நான்கு அணியினரும் தங்களுடைய கொடியினை ஒருங்கிணைத்து விட்டார்கள். ஒற்றுமையே பலம் என்பதை காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். அடுத்த நிகழ்வாக இதோ உடற்பயிற்சி I declare the Sports Meet 2026 open. கிளாப் பண்ணுங்க. அமைதியின் சின்னமான புறாக்களை பறக்கவிட்டு இப்பொழுது நிகழ்வுகளை தொடங்கி வைத்திருக்கிறார்கள் நம்முடைய சிறப்பு விருந்தினரும் தாளாளர் அவர்களும்.
அடுத்த நிகழ்வு பட்டாம்பூச்சியும் தோற்குமடி நீ சிறகடித்து பறக்கையில், அழகு மயிலும் மயங்குமடி நீ தோகை விரித்தாடுகையில், கதிரவனுக்கும் கண்கள் கூசுமடி உன் வைரப்பற்கள் மின்னுகையில், இந்த விளையாட்டு அரங்கமே அதிரப் போகிறது உங்கள் கையில் உள்ள லெசிம் நடனத்தை பார்த்து. வாழ்ந்த மாணவ செல்வங்களே, அன்பு ஆசிரிய பெருமக்களே, மேடையில் வீற்றிருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்களே, இந்த இனாகுரல் ஃபங்க்ஷன், அதாவது ஸ்போர்ட்ஸ் மீட் அப்படிங்கும் பொழுது அதற்குரிய அந்த ஸ்போர்ட்ஸ் நடப்பதற்கு முன்னாடி இந்த இனாகுரல் ஃபங்க்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனுடைய அழகே வேற. அந்த அழகு ஒரு பிடி மாஸ்டரால் மட்டும்தான் அதை கொடுக்க முடியும். அதுவும் நம்முடைய பங்குக்கு பெருமை அப்படின்னு சொன்னால் அது அந்த பிஇடி ஃபிசிக்கல் எஜுகேஷனில் மாஸ்டர் டிகிரி பெற்றிருக்கக்கூடிய நம்முடைய பங்கை சேர்ந்த எடச்சிமுலை இறை சமூகத்தை சேர்ந்த அன்பு சகோதரர் ரகு. நான் வந்ததுக்கப்புறம் தான், இந்த பங்குக்கு வந்ததுக்கப்புறம் தான் அந்த எம்பெட் முடித்தார். எனக்கு முடித்தோன்னு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு ஃபிசிக்கல் எஜுகேஷனில் ஒரு மாஸ்டர் டிகிரி முடித்த ஒரு நபர், ஒரு சகோதரர் என்னுடைய பங்கில் இருக்கிறார் அப்படிங்கிறது எனக்கு பெருமை. ரொம்ப பெருமைப்பட்டேன். அவர் ஸ்கூலில் பயன்படுத்திக்கணும்னு ஆசை. பட் அவர் எதிர்பார்க்கக்கூடிய சம்பளத்தெல்லாம் என்னால் கொடுக்க முடியாது அப்படிங்கிறதுனால ஒரு நல்ல பள்ளியில் பணியாற்றி கொண்டிருக்கிறார். இந்த ஃபங்க்ஷனுக்காக உதவி செய்யணும் ரகு அப்படின்னு சொன்னவுடனே தொடர்ந்து ஒரு 4 நாட்களாக சிறப்பாக வந்து உதவி செய்து இந்த இனாகுரல் ஃபங்க்ஷன், இந்த ஒலிம்பிக் டார்ச், அதே போல் மார்ச் பாஸ்ட், இது எல்லாத்தையும் சிறப்பாக ஒருங்கிணைத்த அன்பு தம்பி ரகு அவர்களுக்கு நம் அனைவருடைய சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு அவருக்கு நம்முடைய பள்ளியின் சார்பாக மரியாதை செய்ய ஆசைப்படுகிறேன்.
பள்ளிக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கின்ற என் பள்ளியின் முன்னாள் உடற்கல்வி ஆசிரியர் அவர்களை லெசிம் மாணவிகளுடைய குழு வெல்கம் சொல்லி வரவேற்க காத்திருக்கின்றார்கள். லெசிம் செய்த மாணவிகளுக்கு நன்றி நன்றி நன்றி. அடுத்த நிகழ்வாக பாம்பாம். தினந்தோறும் உடற்பயிற்சி மூளையின் செயல்திறனை 60% அதிகரிக்கும், உற்சாகத்தை கொடுக்கும். உடற்பயிற்சியை உங்கள் வெற்றியின் முதல் மைல்கல். இதோ நம் மாணவ செல்வங்களின் உடற்பயிற்சியை கண்டுகளிப்போம். आजा जिंद शामी आने के तले, आजा जरी वाले नीले आसमाने के तले। जय हो जय हो, आजा आजा जिंद शामी आने के तले, आजा जरी वाले नीले आसमाने के तले। जय हो जय हो
அருமை அருமை, மிக அருமையாக செய்தீர்கள். உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். அடுத்த நிகழ்வு, 10 பைசா விலையிலே பலூன் ஒன்று வாங்கினேன். பைய பைய ஊதினேன், பந்து போல ஆனது. பலமாய் ஊத ஊதவே பானை போல ஆனது. பானை போல ஆனதை கையில் வைத்து ஆடப்போகிறோம். வாருங்கள், எங்களை பார்த்து ரசியுங்கள் என்று நம் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றார்கள் இந்த சிறார்கள் சிறுமிகள். பார்த்து ரசிப்போமா? சரித்திரம் ஒரு முறை உன் பெயரை சொல்ல வேண்டுமென்றால் நீ பலமுறை என்னிடம் வர வேண்டும் என்கிறது முயற்சி. சில முறை அல்ல, பலமுறை பயிற்சி செய்து இந்த ஹூப்ஸோடும் டம்பல்ஸோடும் பயிற்சி செய்து காட்ட வருகின்றார்கள் நம் மாணவ மாணவிகள்.
8ஆம் வகுப்பு மாணவ மாணவிகள் தயாராக இருக்கவும். வகுப்பில் இந்த ஆண்டு முழுவதும் முதலிடம் பெற்றவர் 8ஆம் வகுப்பு மாணவி எஸ். காயத்ரி. கரவொலி எழுப்பி அவருக்கு பாராட்டு தெரிவிப்போம். நம் ஆசிரியை அவர்கள் பரிசினை வழங்க உள்ளார்கள். 2வது பரிசு வி. சாந்தினி, 3வது பரிசு வி. மோனாஸ்டி. அடுத்ததாக 7ஆம் வகுப்பில் முதலிடத்தை பெறுபவர் பி. கனிஷ்கா. 2ஆம் இடத்தை பெறுபவர் கே. ஜெயதர்ஷினி.
மூன்றாம் இடத்தை பெறுபவர் எம் கனிஷ்கா ஸ்ரீ. ஆறாம் வகுப்பு மாணவ மாணவிகள் ஜெயந்தி ஆசிரியை. ரக்ஷிதா முதலிடம். பியூலா இரண்டாம் இடம். கௌசிக் மூன்றாம் இடம். ஐந்தாம் வகுப்பில் ஜே ராபின் மனாசே முதலிடம். இரண்டாம் இடம் சி அனனியா. மூன்றாம் இடம் மரிய ஜென்சி. கௌசிக் ஆறாம் கிளாஸ் கௌசிக் எங்க? நான்காம் வகுப்பில் முதலிடம் பெறுபவர் சுவிக்ஸா. இரண்டாம் இடம் பெறுவர் பா சதீஷ்டி. மூன்றாம் இடம் பெறுவர் பா பிடல் காஸ்ட்ரோ. மூன்றாம் வகுப்பில் முதலிடம் பெறுவர் பி சிகேன். இரண்டாம் இடம் பிடிப்பவர் எம் மிருதுலா ஸ்ரீ. மூன்றாம் இடம் பிடிப்பவர் ஜி வெற்றிமாறன். இரண்டாம் வகுப்பில் முதலிடம் பெறுபவர் எம் தியானி. இரண்டாம் இடம் பெறுவர் எம் ஹரி சிந்தியா சிரினி. மூன்றாம் பரிசு பி லிதிசா. ஒன்றாம் வகுப்பில் முதலிடம் பெறுவர் ஜே நவசெஸ்ரியா. இரண்டாம் இடத்தை பெறுபவர் சங்கமித்ரா. மூன்றாம் இடத்தை பெறுவர் எம் மிருதுலா ஸ்ரீ. அடுத்து யுகேஜி மாணவ மாணவிகளில் முதல் பரிசு நிக்சன் அந்தோனி. இரண்டாம் பரிசு ஆலன் மிஸ்டிக். மூன்றாம் பரிசு சுகந்தன். நிக்சன் அந்தோனி. இரண்டாம் பரிசு ஆலன் மிஸ்டிக். எல்கேஜி முதல் பரிசு ஜெய கீர்த்திஸ்ரீ. இரண்டாம் பரிசு பவிஷ்யா. மூன்றாம் பரிசு செல்லி ஏஞ்சல். இவ்விழாவிற்கு வருகை தந்து நம் அனைவருக்கும்
ஊக்கத்தையும் ஆக்கத்தையும் அளிக்கும் வகையில் நினைவு பரிசினை வழங்கிய நம்முடைய ஆசிரியை அவர்களுக்கு நன்றி கூறுவதோடு அடுத்து அவர்களது சிறப்புரையை கேட்போம். அன்பு, அந்த பேகை எடுத்துட்டு வந்துரு. பேசலாமா? எனக்கு இது புது இடம் இல்லை, பழைய இடம்தான். எந்த பள்ளியில் இல்லாத ஒன்று ஏதோ அது ஏதோ அது ஏதோ பள்ளியில் உள்ளது. அதை அறியாமல் விடமாட்டேன், அறிந்ததும் உம்மை வாழ்த்திடுவேன். எந்த பள்ளியில் இல்லாத ஒன்று ஏதோ அது ஏதோ பள்ளியில் உள்ளது. இந்த பள்ளிக்கு விளையாட்டிற்காக வந்திருக்கும் தலைமை ஆசிரியர் தாளாளர் தந்தை, தலைமைக்கு பெருமை என்னும் புகழுக்குரியவர், தனக்கு நிகர் இல்லாத தன்மான செம்மல், பார்வையில் கூர்மதியை காட்டுகின்ற காந்த கண்கள், பகைவரையும் இன்முகமாய் பணிய வைக்கும் புன்சிரிப்பு, எடுத்த பணி முடிப்பதில் என்றும் விவேகம், கண்ணசெவில் வழிநடத்தும் அன்பான தோற்றம், நிமிர்ந்த நடையும் நேர்கொண்ட பார்வையும் கொண்ட இப்பள்ளி தாளாளர் அவர்களுக்கும், அன்பிலே தெளிவு, நெஞ்சிலே துணிவு, ஓயாது உழைப்பு கொண்ட இப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும், ஆழ்கடல் மூழ்கி தோண்டி எடுக்கும் அழகிய முத்தை போல் எதையும் தோண்டி எடுத்து ஆராய்ந்து பார்த்து அன்னை பறவையாக மாணவர்களுக்கு அன்பு, பண்பு, பணிவு, பாசம், அறிவு, ஒழுக்கம் இவைகளை சிறப்பாக கற்றுத்தரும் ஆசிரியர் பெருமக்களுக்கும், மேடையில் அமர்ந்திருக்கும் எனது அன்பு சகோதரி ராணி அவர்களுக்கும், மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியோருக்கும் மற்றும் இன்றைய தலைமுறைகள் நாளைய மன்னர்களாக விளங்கும் எனது அன்பு குழந்தைகளுக்கும், பெற்றோர்களுக்கும், தாய்மார்களுக்கும் எனது அன்பு கலந்த வணக்கத்தை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். தேவதானம் என்றாலே எனக்கு என்னுடைய ஊர் அப்படின்னு தான் நான் நினப்பேன். ஏன்னா என்னுடைய உடல் பொருள் ஆவி அனைத்துமே இந்த தேவதானம் தான். இத்தனை ஆண்டுகள் நான் இங்கே பணிபுரிந்தாலும் இந்த தேவதானத்து மக்கள் தான் என்னை பாதுகாத்தார்கள். அந்த அளவில் எந்த நிகழ்வாக இருந்து என்னை அழைத்தால் உடனே வருவேன். காரணம், இந்த உங்களையெல்லாம் பார்த்து பேசவும் இந்த சந்தன மாதாவை காணவும் தான் வருகின்றேன். மாணவர்களே, உங்களுக்கு ஒரு சில அறிவுரைகள். எந்த நிகழ்வாக இருந்தாலும், எந்த கல்வியாக இருந்தாலும் நீங்கள் நன்றாக படிக்க வேண்டும். இந்த பள்ளியை விட்டு வெளியில் செல்லும்போது ஒவ்வொருவரும் நீங்கள் மருத்துவராக, பொறியாளராக, வக்கீலாக, ஒரு சிறந்த ஆசிரியராக, ஒரு விளையாட்டு வீரராக, ஆன்மீகவாதியாக, அரசியல் நிறைந்தவராக இந்த ஊருக்கு திரும்ப வேண்டும், இந்த ஊருக்கு பெருமை சேர்க்க வேண்டும். நான் இங்கு பணிபுரியும் போதே நிறைய மாணவர்கள் வெளியில் சென்று நன்றாக படித்து பல வேளையில் இருக்கின்றார்கள். அந்த முன் உதாரணமாக இதோ இந்த இடத்தில் இந்த நேரத்தில் உங்களுக்கு அழகாக ஒவ்வொரு நிகழ்வையும் சொல்லி கொண்டிருக்கின்றாரே லீமா ஆசிரியர் அவர்கள், அவர்களுக்கு தான் உங்களுக்கு முன் உதாரணம். இத்தனை ஆசிரியர்கள் இருந்த போதும் என்னுடைய லீமாவை என்னால் மறக்க முடியாது. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு வந்தப்போ அவங்க தான் 8th படித்தாங்க. அன்னையிலேருந்து இன்னை வரையிலும் அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ், படிப்பு எல்லாமே மிகவும் நல்லா இருக்குது. அதனால் நீங்கள் ஒவ்வொருவரும் வெளியில் சென்று படித்து பெருமை சேர்க்க வேண்டும் இந்த தேவதானத்திற்கு. சர் ராமன் உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அவர் மிக சிறந்த விஞ்ஞானி, அவர் நல்லா படிக்கக்கூடியவர். ஆனால் அவருக்கு ஒரு மனதாக எதையுமே செய்ய மாட்டார். அங்கே அதை படிக்கணும் இதை படிக்கணும்னு பல படிப்பை படிச்சுட்டு இருந்தார். அவங்க அம்மாவுக்கு ரொம்ப வருத்தம், இப்படி படிக்கிற பையன் ஒன்றுத்தில் ஏதாவது நிலச்சி நிற்க மாட்டானேன்ட்டு யோசனை பண்ணாங்க. வெயிலில் ஒரு பேப்பரை வச்சுட்டு பூத கண்ணாடியை வச்சு அது அசையாமல் இருந்தால் அந்த பேப்பர் எரிஞ்சிடும். இதை தன்னுடைய மகனுக்கு காட்டுறாரு.
காட்டி இந்த கையை அசைக்காமல் வைப்பா அப்படின்னு. அவர் 2 நிமிஷம் வச்சுட்டு தூக்கி போட்டுடுறாங்க. என்ன ஒன்றும் சரியில்லைன்னு. இல்லை, நீ வை, உன்னுடைய மனதை ஒருமுகப்படுத்து, நீ அந்த என்ன நடக்குதுன்னு பாரு அப்படின்ற. ஆடாமல் அசையாமல் கைகளை வைத்த போது அந்த பேப்பர் நன்றாக எரிந்தது. இதுதான்ப்பா உன்னுடைய மனசு, நீ நல்லா எதை நோக்கி போகின்றாயோ அதை நோக்கி நீ செல்ல வேண்டும், அப்பொழுதுதான் உன்னுடைய கனவுகள் பழிக்கும் என்று தன்னோட தாய் கூறியதை நினைவு கூர்ந்து மிக மிக நன்றாக படித்து உலக அரங்கிலே ஒரு பெரிய விஞ்ஞானியாக மாறினார், நோபல் பரிசு பெற்றார். இவரை போல் நீங்களும் நன்றாக படிக்கணும். படிக்கிறீங்களா? நல்லா படிக்கணும். நீங்கள் உங்களுடைய எண்ணத்தை எல்லாம் மேன்மையாக கொண்டு போங்க. கொஞ்ச நேரம் உங்கள்கிட்ட பேசலாமா? மேன்மையாக கொண்டு போனாதான் உங்களுடைய அறிவு மேம்படும். வாழ்க்கையில் ஒழுக்கமும் அன்பும் வண்டியின் 2 சக்கரங்கள். கீழ்ப்படிய கற்றுக்கொள்ளுங்கள், உங்களுக்கு கட்டளையிடும் பதவி தானாக வந்து சேரும். தடைகளை தகர்த்து வாழ்வில் விடைக்கின்ற வெற்றி நாயகனாக இன்று உலகளவில் பேசப்பட்டவர் உதாரணத்திற்கு அப்துல் கலாம். அன்பு இல்லையேல் அறிவு இல்லை, அறிவு இல்லையேல் ஒழுக்கம் இல்லை, ஒழுக்கம் இல்லையேல் பண்பு இல்லை, பண்பு இல்லையேல் பாராட்டு இல்லை. நீங்கள் அனைவரும் பாராட்டும்படி வாழ வேண்டும். நீங்கள் சிறுவயதிலிருந்தே நன்றாக கல்வி கற்க வேண்டும். அந்த கல்வி பசுமரத்தில் அடித்த ஆணியைப் போல் உங்களது நெஞ்சில் பதிய வேண்டும். சிறுவயதில் கல்வி கற்க வேண்டும் என்று ஔவையார் கூறினார். கற்றது ஒழுகு என்றார். கல்வியை பற்றி சிறப்பாக பட்டினத்து பிள்ளை சொன்னார். வெள்ளத்தால் அழியாது, வெந்தலால் வேகாது, கொள்ளத்தான் முடியாது, கொடுத்தாலும் நிறைவின்றி குறையாது. கள்வருக்கோ பயமில்லை, காவலுக்கோ மிக மிக எளிது என்றார். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தகை என்று வழிமுறைப்படுத்தினார் வள்ளுவர். கற்றதை ஒழுகு என்றார் பாரதியார். இப்படி ஒவ்வொருவரும் அந்த கல்வியை பற்றி மிக மிக சிறப்பாக நமக்கு அறிவுறுத்தினார்கள். அதே போல் நீங்களும் நன்றாக படிக்க வேண்டும். உங்களுக்கு இப்போ இதுவரையிலும் கல்வியை பற்றி சொல்லிட்டேன். நான் வந்திருக்கிறது இப்போ விளையாட்டு ஆசிரியராக உங்கள் முன் நிற்கின்றேன். மிக அழகாக எல்லா உடற்பயிற்சியும் செய்தீர்கள். இதற்கெல்லாம் சொல்லிக் கொடுத்தது லீமாவாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எல்லா ஆசிரியர்களும் சேர்ந்து நல்லா செய்தீர்கள். நான் மிகவும் ரசித்தேன். இந்த உடற்கல்வி பெரியவங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா, நீ விளையாடவே கூடாது, விளையாட்டுக்கு போகக்கூடாது, படிப்பு ஒன்று தான் உனக்கு முக்கியம், நீ படிக்கணும் படிக்கணும் படிக்கணும்ட்டு பெரியவர்கள் சொல்லுவார்கள். ஆனால் கல்வியும் விளையாட்டும் 2 கண்கள். இந்த விளையாட்டுனால நமக்கு உடல் ஆரோக்கியம் மற்றும் எல்லா சுறுசுறுப்பு எல்லாமே வரும். இந்த விளையாட்டுனால இந்த விளையாட்டுக்கு நல்லா தெரிஞ்ச கற்றுக்கிட்டா ஒரு கல்லூரிக்கு நாம் போய் சேரணுன்னா கூட விளையாட்டுக்கு என்று கோட்டா இருக்குது. அதில் கண்டிப்பாக உங்களுக்கு இடம் கிடைக்கும், நீங்கள் படிக்கலாம். அதே போல் பெரிய வேலையில் சேர வேண்டும் என்றாலும் முக்கியமாக ஒரு சிறந்த வீரர் என்று தெரிந்தால் உடனே எடுத்துக்கொள்வார்கள். அதனால் நீங்கள் படிப்பை விட்டுட்டு விளையாடணும்னு அவசியம் இல்லை. 2 கண்ணாக இருக்கணும். நான் உடற்கல்வி ஆசிரியர் இருந்தாலும் நான் படித்த போது ஒவ்வொரு ஆண்டும் சாம்பியன்ஷிப் நான் தான் படிக்கிறதும் சரி விளையாட்டுலேயும் சரி முன்னாடி இருப்பேன். அப்போ எல்லாத்துலேயும் ஒவ்வொரு ஆண்டும் விளையாட்டில் பரிசு வாங்குவேன். பரிசை விட நான் இப்போ எதிர்பார்க்க மாட்டேன், சர்டிஃபிகேட் தான் எனக்கு முக்கியம்னு நான் நினப்பேன். அப்போ முடிச்சுட்டு பள்ளியை படிப்பை முடித்து வெளியே வரக்குள்ளே எங்கள் ஃபாதர் எங்கள் சிஸ்டர் சென்னை ஒய்எம்சியில் ஃபார்ம் வாங்கி எனக்கே தெரியாமல் ஃபில்லப் பண்ணி கையெழுத்த போடுனாங்க. ஐயோ நான் இது படிக்கலை, நான் வேறு படிக்கணும், விளையாட்டு சும்மா நான் என்னுடைய பொழுதுபோக்கு இது அப்படின்னு. பொழுதுபோக்கு இல்லை, நீ உனக்கு கண்டிப்பாக கிடைக்கும், நான் கிடைக்கவே வேணாம் எனக்கு அப்படின்னு. நீ கையெழுத்த போடு, நான் அனுப்பி விடுவோம், கிடைச்சா கிடைக்கிது கிடைக்காட்டி போகுதுன்னாங்க. சரி அனுப்பிட்டாங்க. நான் இதை மறந்துட்டேன். 1 மந்த் பொறுத்து எனக்கு இன்டர்வியூ வருது சென்னை ஒய்எம்சியில். அங்கே போனப்போ எங்கள் அக்கா அங்கே மேரேஜ் பண்ணியிருந்தாங்க. திடீர்னு போய் நிற்கக்குள்ளே என்ன அப்படின்னாங்க, இது மாதிரி இன்டர்வியூக்கு வந்திருக்கு அப்படின்னு.
சென்று மறுநாள் எல்லாரும் போனோம் காலேஜுக்கு. அங்கே போனால் 250 பேருக்கு 3000 பேர் வந்திருந்தாங்க. அப்போ கருணாநிதி பீரியடு. நான் கருணாநிதி சிபாரிசு, மண்ணை நாராயணன் சாமி சிபாரிசு, நெடுஞ்செழியன் சிபாரிசுன்னு ஒருத்தரும் தன்னுடைய சிபாரிசை வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் பணமும் கட்டியிருக்கிறோம் அப்படின்னாங்க. அப்போ எங்கள் அண்ணன் வந்து, என்னம்மா ஒன்றுமே சொல்லாமல் வந்துட்டீங்க, நம்ம பணமாவது கட்டியிருக்கலாமேன்னார். இல்லைண்ணா, கடவுள் சித்தை எதுவோ அதுவே நடக்கட்டும் அப்படின்ட்டு. அப்போ காலையில் 10 மணிக்கு இன்டர்வியூ தொடங்குது. எல்லாரும் பிரித்து விட்டாங்க. எங்களுக்கு பேர் இல்லை, நம்பர் தான். நான் டீம் குழுவிலையும் நான் தான் கேப்டனாக இருந்தேன். அதை பார்த்துட்டு என்னை கூப்பிட்டு 9 பேர் த்ரோ பால் கடிக்க சொன்னாங்க. பாலை கொடுத்து போடுங்க அப்படின்னாங்க. ஒரு பால் போட்டேன், பிடிச்சி அவங்க கையை உடஞ்சிருச்சு. அப்பான்ட்டு உக்காந்துட்டாங்க. போச்சுடா, எடுத்தோடனே நம்ம கையை உடச்சிட்டோம், நம்ம இன்னைக்கு வெளியில் தான் போகிறோன்னு நினச்சி நின்னேன். அங்கேருந்து ஒரு பால் போட்டாங்க, எல்லாரும் நின்னாங்க. நான் மட்டும் ஓடி போய் பிடிச்சிட்டேன். 199 கம் அவுட்டுன்ட்டாங்க. முடிஞ்சிச்சு கதை. அண்ணன் நமக்கு இன்னமே கிடைக்காது, வாங்க போகலாம், ஊருக்கு நான் போகணும் அப்படின்னு. இல்லைம்மா நீ பேசாமல் இரு, 3 மணிக்கு நேர்காணல் அங்கே போகணுன்னாங்க. சரின்ட்டு 3 மணிக்கு அங்கே போனோம். எனக்கு முன்னாடி ஒரு 10-15 பேர் நின்னாங்க. எல்லாரும் பயப்படுறாங்க. எதுக்கு பயப்படுறாங்க, ஏன் பயப்படுறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் ரொம்ப ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு நிற்கிறேன். ஆனால் என் கையில் மட்டும் சர்டிஃபிகேட் கையை வச்சுருந்தேன். யாராவது உள்ளார போகிறாங்க, அளவெடுக்கிறாங்க. அந்த ஒரு ரூம் உள்ளார பிரின்ஸ்பாலும் ஒரு 20 பேர் பேடு வச்சுட்டு எல்லாம் எழுதிட்டுருக்குறாங்க. எல்லாம் 1 நிமிஷம் தான் உள்ளார போய்ட்டு வெளியில் வர்றாங்க. அப்படியே பயந்த இதான். நான் என்ன கூப்பிட்டப்ப நான் உள்ளார போய் என்னுடைய அளவு எடுத்தாங்க. நேராக போய் குட் ஈவினிங் சார்னு ஒரு சவுண்டு விட்டேன். எல்லாரும் நிமிந்து பார்த்தாங்க. பார்த்துட்டு எஸ் கம்மிங் அப்படின்னாங்க. போனேன் கிட்டக்க. ஐ ஆம் கம்மிங் ஃப்ரம் வேளாங்கண்ணி அப்படின்னு. வேளாங்கண்ணின்னொடனே எல்லாரும் திரும்பி மறுமுறையும் என்னை பார்த்தாங்க. பார்த்துட்டு அப்படியே பிரின்ஸ்பால் வந்து வாட் இஸ் திஸ்னார் கையில் வச்சுருந்ததை பார்த்துட்டு மை சர்டிஃபிகேட் அப்படின்னு. அப்புறம் கேட்டார், கொடுத்தேன். அப்படி சீட்டு கட்டாட்டம் பார்த்துட்டு திருப்பி என்கிட்ட கொடுத்துட்டு எஸ் யூ கேன் கோ அப்படின்ட்டார். சரி வந்துட்டேன். வந்த போய் சிரிச்சிட்டே தான் வெளியில் தேங்க்யூ சார்னு சொல்லிவிட்டு. மற்ற பிள்ளைங்களாம் என்ன இவ்வளோ தைரியமாக போயிட்டு இவ்வளோ தைரியமாக சிரிச்சிட்டு வர்றீங்கன்னு கேள்வி கேட்டாங்க. பதில் சொன்னேன், அவ்வளோதான் அப்படின்ட்டு வெளியில் வந்துட்டோம். அப்பயும் சொல்கிறேன், வாங்கண்ணா நம்ம ஊருக்கு போகலாம், இந்த 3000 பேரில் 250 பேரில் நான் ஒரு ஆள் இருக்க மாட்டேன், போகலாம் அப்படின்னு. இல்லைம்மா 6 மணிக்கு ரிசல்ட் போடுறாங்க, பார்த்துட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி நாங்கள் காலேஜெல்லாம் சுற்றி பார்த்துட்டு நிற்கிறோம். 3வது ஆளாக என்னுடைய பேர் வந்தது. எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம ப்ரைஸ் வாங்கிறது பெருசு இல்லை, அதை சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க பாருங்கள், அதுதான் நமக்கு முக்கியம். அந்த சர்டிஃபிகேட் உங்களுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாக இருக்குதோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற வேண்டும், முன்னேறலாம். எங்கே போனாலும் அந்த சர்டிஃபிகேட் பேசும். அதனால் என் வாழ்க்கையில் இருந்த மாதிரி விளையாட்டும் படிப்பும் 2 கண்களாக நீங்கள் பாவித்து மிகவும் நன்றாக விளையாடணும், நன்றாக படிக்கணும். கடலுக்கு அலை அழகு, குயிலுக்கு குரல் அழகு, மயிலுக்கு தோகை அழகு, மாணவர்களாகிய உங்களுக்கு என்ன அழகு? வெரி குட். கல்வியும் விளையாட்டும் அழகு என்று கூறி உங்கள் அனைவரையும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
நன்றி கூறும் நேரம் இது. நன்றி சொல்ல தயாராக இருக்கிறார்கள் ஆசிரியர்கள். என்னை இந்த இடத்தில் இந்த நேரத்தில் அழைத்து கௌரவப்படுத்திய பாசமிகு பள்ளி தாளாளர் பங்கு தந்தை அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியையும் மகிழ்ச்சியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ ஃபாதர். சிஸ்டர் தலைமை ஆசிரியர்கள், ஆசிரியர் என்றில்லாமல் தலைமை ஆசிரியர் என்றில்லாமல் பிள்ளைகளோடும் மற்ற இருபால் ஆசிரியர்களோடும் ஓடி ஆடி வேலை செய்து பார்க்கும் பொழுது இன்னும் குழந்தையாக சின்ன பிள்ளையாக இருப்பதாகத்தான் நான் உணர்கிறேன். அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு கையில வச்சுக்கலாம் கப் எடுத்து. சரி ஒரு கையில கப்பை பிடிச்சிருங்க. எடுக்கிற கப்பை கைத்துக்கு ரெண்டு பிரார்த்தனா நீங்க ரெண்டு பேரும் அப்படியே நில்லுங்க. கொஞ்சம்